மராட்டிய விமான விபத்தில் அஜித் பவாருடன் உயிரிழந்த 4 பேரின் பின்னணி குறித்து பார்க்கலாம். மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவாருடன் பிரதான விமானி கேப்டன் சுமித் கபூர், துணை விமானி ஷாம்பவி பாதக், விமான பணிப்பெண் பிங்கி மாலி, பாதுகாப்பு அதிகாரி விதிப் ஜாதவ் ஆகிய 4 பேரும் உயிரிழந்தனர். விமானத்தின் பிரதான விமானியாக இருந்த கேப்டன் சுமித் கபூர் 16,000 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் கொண்டவர். டெல்லியை தலைமையிடமாக கொண்ட VSR ஏவியேஷன் நிறுவனத்தால் இயக்கப்பட்ட லியர்ஜெட் விமானத்தை இயக்கிக் கொண்டிருந்த இவர் கார்ப்பரேட் விமான போக்குவரத்து துறையில் நீண்ட அனுபவமும் திறமையான பிசினஸ் ஜெட் பைலட்டாகவும் அறியப்பட்டவர். தனது பணியை அர்ப்பணிப்புடன் செய்த கேப்டன் சுமித் கபூரின் விமான பயணம் துரதிருஷ்டவசமாக மிக கொடூரமான முறையில் முடிவடைந்தது. துணை விமானி ஷாம்பவி பாதக் 1500 மணி நேரம் விமானத்தை இயக்கி அனுபவம் கொண்டவர். விமானத்தை கட்டுப்படுத்துவதில் கேப்டன் சுமித் கபூருக்கு துணையாக இருந்து விமானத்தின் கருவிகளை தொடர்ந்து கண்காணிப்பது, விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பு கொள்வது, விமான இயக்கம் தொடர்பான முடிவுகளில் பங்கேற்பது என முக்கிய பொறுப்புகளை மேற்கொண்டிருந்தார். விபத்து நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஷாம்பவி தனக்கு அனுப்பிய குட் மார்னிங் என்ற குறுஞ்செய்தியை அவரது பாட்டி மீரா பாதக் கண்ணீருடன் நினைவு கூர்ந்துள்ளார். விமான பணிப்பெண்ணாக பணியாற்றியவர் பிங்கி மாலி. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜவுன்பூர் மாவட்டத்தில் உள்ள பைசா கிராமத்தைச் சேர்ந்த பிங்கி மாலி தனது குடும்பத்தினருடன் மும்பை வேர்லி பகுதியில் வசித்து வந்தார். பிங்கி மாலி கடந்த 5 ஆண்டுகளாக VCR வெஞ்சர்ஸ் நிறுவனத்தில் விமான பணிப்பெண்ணாக பணியாற்றி வந்தார். பணியின் ஒரு பகுதியாக அவர் இதற்கு முன்பு மகாராஷ்டிர மாநில துணை முதல்வர் அஜித் பவாருடன் 3 முறை விமான பயணம் செய்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிங்கி மாலியின் தந்தை சிவகுமார் மாலி மராட்டியத்தில் சிவசேனா கட்சியின் நிர்வாகி ஆவார். இவர் கார் ஓட்டுநராகவும் பணியாற்றி வருகிறார். लास्ट टाइम माझा कल बोलना हुआ था. कल मेरा उनसे बातचीत हुआ कि बारामती में अजीत दादा के साथ जाने वाली हूँ और उनको अजीत दादा को छोड़ के मैं नांदेड़ चली जाऊंगी और जब मैं होटल में शिफ्ट होऊंगी तो मैं आपसे बात करूंगी. உயிரிழந்த 5 பேரில் அஜித் பவாரின் பாதுகாப்பு அதிகாரி விதிப் ஜாதவும் ஒருவர். 2009ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த மும்பை காவல்துறையைச் சேர்ந்த விதிப் ஜாதவ் அஜித் பவாரின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி வந்தார். ஜில்லா பரிஷத் மற்றும் பஞ்சாயத்து சமிதி தேர்தல் பரப்புரையில் அஜித் பவாருக்கு பாதுகாப்பு வழங்கும் பொறுப்பு விதிப் ஜாதவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவரது மறைவு காவல்துறை வட்டாரத்திலும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.